நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கிருபை, தேவ கிருபை. நான் வாழ்ந்ததும் இனிமேல் வாழ்வதும் கிருபை, தேவ கிருபை. என் தாழ்வில் என்னை நினைப்பதும் கிருபை, தேவ கிருபை. என்னை குடும்பமாய் ஆசீர்வதித்ததும் கிருபை, தேவ கிருபை. என் தாழ்வில் என்னை நினைத்ததும் கிருபை, தேவ கிருபை. என்னை குடும்பமாய் ஆசீர்வதித்ததும் கிருபை, தேவ கிருபை. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை தேவன் தந்தாக்க நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம ஜெபிப்போம். சோதராண்டவரே துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே நன்றி. மனமெழுச்சி நாளில் உங்களை நினைக்கும்படி இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க ஐயா, மரத்தை வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோனா புஸ்தகத்தை நம்ம லைட்டாக பார்க்கலாம். யோனா தீர்க்கதரிசியை பற்றி இங்கே அங்கே சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு. யோனா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டானா அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு, பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அப்போ இங்கே ஆண்டவர் யோனாவுக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர்கிட்ட என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னு நான் பார்த்தோம். நீ மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இந்த நினைவே நகரம் சின்ன சின்ன பாவத்தையே செஞ்சு நிறைய பாவம் செஞ்ச உடனே அந்த காரியம் போற ஆண்டோட சமூகத்தில் எட்டிட்டு, அதனால நீ நினைவுக்கு போயோனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. இதுல எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ஆண்டவர் தெளிவா சொல்றாங்க, நீ போ, நினைவுக்கு போ அப்படின்னு யோனாக்கு சொல்றாங்க. யோனா நினைவுக்கு போக மாட்டேங்கார். யோனாங்க பேருக்கு அர்த்தம் புறான்னு அர்த்தம். இந்த புறாங்க பேருக்குள்ள அர்த்தத்தை வச்ச யோனா ஆண்டவர்கிட்ட எதிர்த்து பேசி ரொம்ப கோபப்படுதார், எரிச்சல் படுதார். ஆனா இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மனுஷன் மூலமா என்னென்ன காரியங்கள் நடக்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கீழே பார்த்தா அங்க அப்போ யோனா 3ஆவது வசனத்துல, யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. யோனா அவனுடைய வார்த்தை உண்டாயிட்டு, ஆனா அவர் விலகி போறாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் விலகி போறாங்க. ஆனா இவர் திரும்ப வந்துட்டாரு. இங்க நிறைய விலகி போனவங்க திரும்ப வரலன்னா அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இங்க நம்ம யோனா பத்தி பார்த்தா நிறைய இந்த புஸ்தகத்துல அதிசயமா இருக்கும், ரொம்ப அதிசயமா இருக்கும். ரொம்ப தைரியமா சொல்லுவார் யோனா. ரொம்ப தைரியமா சொல்லுவார் யோனா. விலகி போறாரு, ஆனாலும் மனசுல ஆண்டவரே நினைச்சிட்டு போறாரு. இன்னைக்கு விலகி போறவங்க கெட்டகுமாரன்னு விலகி போறான், ஆனா திரும்பி வந்துருதான். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி இந்த யோனா திருக்கதரிசனம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த யோனா விலகி, அவர் எழுதிட்டு போறாரு, விலகி போறாரு. இந்த யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சிசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அங்க கூலி கொடுத்து கர்த்தருடைய அங்க திருப்பி சொல்லப்பட்டிருக்கு. அங்க சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய சமூகம். திருப்பி அதே 3ஆம் வசனத்தை பார்த்தோம். திருப்பியும் சொல்லப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி. மீனின் வயிற்றுல புலம்புதார். இந்த புலம்பல் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த இவர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பேர்க்க கூடாது. எழுதணும்னு சொல்லிட்டு போறார். திருப்பி சொல்லிட்டு போறார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்சிசுக்கு போய் கப்பல் ஏறினான். நினைவே எங்க இருக்கு அப்படின்னா தர்சிஸ் ஆப்போசிட் சைட்ல இருக்கு. ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் நாங்க காணிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தூரத்துக்கு போனோம்னு யோனா போறாரு. ஆனாலும் ஆண்டவர் விடல. ஆண்டவர் போய் ஆண்டவர் அவர்கிட்ட உணர்த்துறார், நீ போன தப்பு. இன்னைக்கு நம்மகிட்டையும் ஆண்டவர் உணர்த்துவார். சில காரியம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா ஆண்டவர் நம்மளோட பேசுவாங்க. எங்க யோனாவோடு பேசுறார்.
ஆண்டவர் வந்து என்னோடு பேச, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை உலவிட்டார். யோனா ஒரு மனிதன் ஒரு இடத்துல உண்மையா இருந்தா அங்க ஆசீர்வாதம் ஒரு மனிதன் மூலமா. அது நீங்களா இருக்கலாம், கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, அது நீங்களா இருக்கலாம். ஆசீர்வாதமா இருப்பீங்க. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆசீர்வாதமா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. இங்க யோனா பத்தி பார்த்தோம் அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போறாரு. அங்க கடல் கொந்தளிக்கு. கடல் ஒரு தொட்டியா இல்ல ஒரு ஆறா? கடல். பைபிள்ல ஆச்சரியம் நிறைந்திருக்கு பிரியமானவர்களே. ஆச்சரியத்தை நீங்க அப்படியே நீங்க அறிந்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்வீங்க. இந்த புத்தகத்துல ஆச்சரியம் நிறைந்திருக்குது. 66 புத்தகத்துல ஆச்சரியம் அதிசயம் நிறைந்திருக்கு. நீங்க அதை கணிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்வார். இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த யோனாமை நிமித்தம் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஒரு மனுஷனால ஒரு கடலுக்கு சேதம், கடலால கப்பலுக்கு சேதம், கப்பலால கப்பலில் இருக்கிறவங்களுக்கு சேதம், இன்னும் கப்பலில் நிறைய பொருளை வெளியில போடுறாங்க. அப்ப இது யோனாக்கு தெரியும்படி இந்த காரியங்களை ஆண்டவர் செய்யறார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்படி சில காரியத்தை அந்த குடும்பத்தை அனுமதிப்பாங்க. நீங்க உடனே யாரையும் மேல் நினைக்காதபடி ஆண்டவரே நோக்கி பாங்க. நீங்க பார்த்தோம் அப்படின்னா அப்போது கடற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி, இவங்க தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை அறிந்த ஜனங்கள் இந்த கப்பலில் இருந்தாங்க அப்படின்னா நேரத்து கர்த்தரே நோக்கி ஜெபிச்சிருப்பாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு அவன் தன் தேவனை. 5வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலில் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். மீனின் வயிற்றுல புலம்பணுமே, பெரிய பாசிலாம் என்ன மூடிட்டுன்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவர் போல தெரியுமோ என்னமோ தெரியல, அவர் கப்பலில் போய் கிடக்காரு. இங்க கடல் கொந்தளிச்சுட்டு இருக்கு, குடும்பம் கொந்தளிச்சுட்டு இருக்கு. நீங்க சிலவங்க கண்டுக்கிடவே மாட்டாங்க. என்ன காரணம் அதை நம்ம கணிக்கணும். குடும்பத்துல வருமானம் இல்லை, நோய் இருக்கு, படிப்பு சேரல, தொழில் சேரல, வேலை சேரல, நம்ம அமைதியா உட்காந்து ஆண்டு சமூகத்துல எங்க தேவ சமூகம், கர்த்தர் சமூகம், கர்த்தரோட சமூகம் அப்படின்னு தெளிவா ஆவியானவர் உணர்த்துறாங்க. இவர் போய் தூங்கிட்டு இருக்கிறாருங்க. ஆச்சரியமா இருக்கு பாருங்க, பெரிய தேவ மனிதன். எதையோ நான் தூங்கிட்டு இருக்கிறார். அப்பொழுது மாலுமி அவனிடத்துல வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்னையா? அப்ப வேற யாருமே தூங்கல போல, யோனா மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கிறார். அதனால நேரா போய் யோனாட்ட போய் சொல்றாரு, எப்பா நீ ஏன் இப்ப தூங்கிட்டு இருக்க? நீ எழுந்துரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாத படிக்கு ஒரு அவங்க சுவாமின்னு சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் ஒருவேளை நம்மை நினைத்தவர்கள்வார் அப்படின்னு யோனாட்ட சொல்றாரு. அப்படி மாலுமி வந்து யோனாட்ட சொல்லுதாங்க. சொல்லிட்டு திருப்பி சீட்டு போடுதாங்க. எல்லா கப்பலில் எத்தனை இருக்காங்க அத்தனை பேர் பேர் சீட்டு போட்ட உடனே யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்துட்டு உடனே யோனாட்ட போய் கேட்காங்க. யோனா முதலே சொல்லியிருந்தாலும் கூட இவங்க ரொம்ப பயந்துருக்க மாட்டாங்கன்னு என்னமோ தெரியல. ஆனா அங்க சொல்லப்படும், அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது என்று சாதியான் என்று கேட்டாங்க. யோனா பாருங்க இவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. தேவ சமுத்திரத்து வெளியே போயிட்டாரு. ஆனா நான் சும்மா வந்து அங்க பார்க்க போறேன் எங்க பார்க்க போறேன்னு சொல்லல. ஒரு மனிதன் தவறுதலா தேவனுடைய சமூகத்தை விட்டு போனாலுமே அந்த மனிதன் உண்மையா இருக்கிறார். அதான் யோனா பத்தி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. 66 புத்தகத்துல யோனா இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு அவன், நான் எபிரேயன், நான் வந்து அவர் ஜாதியை மறைக்கல, அவருடைய காரியத்தை அவர் மறைக்கல, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கினேன், பரலோகத்தின் தேவனாய் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ள அவன், அவர் பயபக்தி உள்ள யூதனியா எபிரேயன் அப்படி சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஏன்னா சொல்றாருன்னா, கர்த்தர் சமூகத்தை விலகிட்டேன், அப்ப விலகுனால இந்த கடல்லாம் கொந்தளிக்குதே, நீ ஒரு மனுஷன் நீ விலகுனையா, உன்னையால் இப்படி காரியம் நடக்குதா, ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கிறாங்க. அந்த மனிதன் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும்படி ஒருவேளை யோனாக்கு அந்த பழக்கத்தை கொடுத்தாரோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த யோனா தேவனுடைய சமூகத்துட்டு போறாரு. ஆனாலும் அங்கேயே ஒரு சில ஆட்களை யோனா ரட்சிக்கிறார். இதுதான் உண்மையான தேவ மனுஷனுக்குள்ள ஆசீர்வாதம். ஒருவேளை விலகி போனாலுமே அவங்க திருப்பி தேவனே நினைச்ச உடனே போற இடத்துல ஆண்டவர் ஆத்மா அறுவடை செய்கிற தேவனா இருக்கிறார். எங்க அந்த ஜனங்கள் பயப்படுதாங்க. பின்னும் சமுத்திரத்தில் அதிகமாக கொந்தளித்து கொண்டே இருந்தது. நான் உனக்கு என்ன செய்யணும், சமுத்திரம் பிடிச்சா பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்காங்க. பாருங்க அந்த பெரிய மனுஷன் சொல்றாரு, அதற்கு அவன், நீங்கள் என்னை சமுத்திரத்துல போடுங்க ஐயா, அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். ரொம்ப சாட்டா சொல்லிட்டார்.
இந்த அசால்ட்டு வயிற்றுல இருக்கும்போது அவருக்கு தெரியல. அங்க புலம்புறாரு. வயிற்றுல இருக்கும்போது சொல்றாரு, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன்னு சொல்றாரு. ரொம்ப தைரியமா இருப்பாங்க தண்டனை கிடைக்க முன்னால. தண்டனை கிடைச்ச பிறகு புலம்புவாங்க. எங்க யோனாக்கு தூக்கி உள்ள போட்டாங்க. யோனா சொல்றாரு, உங்கள் மேல் வந்ததுன்னு எனக்கு தெரியும், இதுக்கு சமுத்திரத்தை அந்த மனுஷர் கரை சேரும்படியா இருந்தாலும் தேவனை அறியாத நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. யோனா ஒப்பு கொண்டுட்டாரு. ஆனாலும் யோனா போட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. இன்னைக்கு ஒரு மனுஷன் உண்மையா இருக்கும் பொழுது மற்றவங்க அவங்க மேல பாசமா இருப்பாங்க. இவர் உண்மையா இருக்கிறார், தவறி போயிட்டார், ஆனாலும் உண்மையாவே இருக்கிறார். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமா இருந்தபடி, வெகு மும்முரமா கொந்தளித்து கொண்டே இருந்தபடியார் அவர்களால் கூடாமல் போயிட்டு. என்ன பயபக்தியா இருக்கிறாங்க. அந்த கப்பல்ல போனாங்க. திருப்பி அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே நான் அந்த யோனாதிக்குள்ள போட போறேன்யா. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, கர்த்தாவே இந்த மனுஷனோட ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத ரத்தத்தை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சுத்தமா இருக்கிறபடி எல்லாம் செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்துல போட்டாங்க. போட்ட உடனே சமுத்திரம் மும்மரமா விட்டு அமர்ந்தது. ஒரு மனுஷன் உள்ளத அவர் ஒப்புக்கொண்ட உடனே அந்த கப்பலில் இருக்கலாம் கடல்ல போட்ட உடனே போட்டு விட்டார்கள். சமுத்திரத்தின் மும்மரத்தை விட்டு சமுத்திரம் அப்படியே அமைதியாயிட்டு. ஒரு மனிதன் தப்பு செய்தாரு, ஒப்பு கொடுத்தாரு, அந்த தூக்கி கடல்ல போடுங்கன்னு யோனாவே சொல்றாரு. கடல்ல போடுறாங்க, சமுத்திரம் அப்படியே அமைதியாயிட்டு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஒரு காரியங்களுக்கு பைபிளை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டோட்ட ஒப்பு கொடுக்கலாம். என்ன காரியம் செஞ்சு அதை நம்ம ஆண்டோட்ட உண்மையை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தோட கொந்தளிப்பு அமர்ந்துரும், சேதம் வராது. பைபிள் இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுதாங்க. யோனா போட்ட உடனே அந்த கொந்தளிப்புலாம் நின்ன உடனே அந்த ஜனங்கள் அதெல்லாம் பார்த்த உடனே அந்த மனுஷர் கர்த்தருக்கு பயப்படுதாங்க. ஏன்னா இந்த மனுஷனா கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன், கர்த்தர் தான் வானத்தை பூமி படைச்சார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அதை நல்லா கவனிக்கிறாங்க. கவனிச்சு கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். பொருத்தனை ஒருவேளை நான் என்ன உண்மைதான் செய்வேன்னு சொல்லியிருப்பாங்களா. நிறைய ஆத்மா அங்க ரட்சிக்கப்படுதாங்க. ஆனா தேவ மனிதன் தண்டிக்கப்படுதார், மீன் வயிற்றுல இருக்கிறாரு. அங்கிருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடுதார். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்று நிலை. யோனா இரவும் பகல் 3 நாள் இருந்தான். 3 நாள் மீன் வயிற்றுல போயிட்டார் யோனா. இப்ப அங்க முதல் நாள் ஆச்சு, 2ஆம் நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 3ஆம் நாள் ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு போறேன் நம்ம தெரியல. அவர் ஜெபம் பண்ணிட்டார். வயிற்றுல இருந்து யோனா மீனின் வயிற்றுல பெரிய திமிங்கலமா இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண. திமிங்கலம் ரொம்ப பெருசா இருக்கும். அது உள்ள யோனா உள்ள போயிருந்தாரு. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அதுக்கு முன்னாலே ஜெபம் பண்ணி இருக்க வேண்டியதானே. நீங்க நம்மளுக்கு கஷ்டம் வரும், தண்டனை வரும், நோய் வரும், ஆக்சிடென்ட் வருது, விழுந்துட்டோம், அதுக்கு பிறகுதான் ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாலே ஆண்டவர் எச்சரிப்பு கொடுப்பார். அதுக்கு முன்னாலே ஜெபம் பண்ணணும். அப்படி எச்சரித்து கொடுத்தாரு. யோனா கடல் கொந்தளிச்சது. மானியமல் கேட்டா அப்பவே ஜெபம், ஆண்டவரே நான் தப்பு தான், நான் உடனே தர்சீஸ்க்கு போறேன், ஆண்டவரே இந்த கடல் கொந்தளிப்பை மாத்துங்க, தைரியம் கடலத்துக்கு போடுங்க அப்படிங்கிறார். இன்னைக்கு எவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க, துணிகரமா இருக்காங்க பாவம் செஞ்சுட்டு. யோனா மாதிரி கடலத்துக்கு போடுங்க. அங்க வயிற்றுல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. கடல் பாசையை நீ மூடுது, அங்க உள்ள அவருக்கு மூச்சு விட முடியுமா, அப்பவும் ஜெபம் பண்ணிட்டாரு. அது முன்னாலே ஜெபம். இன்னைக்கு ஆண்டரை கூட சொல்லிட்ட காரியம் வருமுன் காப்போம் மாதிரி முன்னுக்கூட்டியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டு தெளிவார், எச்சரிப்பார். கடலே கொந்தளிக்கு ஒரு மனுஷனால டிராபிக் ஜாம் ஆகும், ஒரு மனுஷனால நிறைய நஷ்டம் உண்டாகும். அந்த ஒரு மனுஷன் உடனே திருந்திக்கிட்டா அந்த நஷ்டம் தவிர்க்கப்படும், ஆசீர்வாதம் உண்டாகும். கடல்ல விழுந்த பிறகு மீன் வயிற்றுல போன பிறகு கும்பிடுதார். கடல்ல விழாம இருந்திருக்கலாம், மீன் வயிற்றுல போகாம இருந்திருக்கலாம். எங்க மீன் வயிற்றுல ஜெபம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கம் வந்துட்டு ஆண்டு நான் மீன் வயிற்றுல இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுது, அங்கெல்லாம் ஓட முடியாது, நடக்க முடியாது. எங்கேயோ ஒரு அடி வயிற்றுல போய் இருந்திருப்பார், அப்படியே படுத்திருப்பார், கழுத்து நெளிஞ்சிட்டு இருந்திருப்பார். எங்க சொல்றாரு, அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாதாளத்துக்கு போயிட்டார். மீன் வயிற்றுல அசிட் வரும். அசிட் நம்ம வயிற்றுல எப்படி அசிட் இருக்காது, அப்படி இவர் அரிக்கும். அதான் சொல்ற, நான் பாதாளத்தில் இருக்கிறேன், அதை அரிக்க விடாம ஆண்டவர் பாதுகாத்துட்டார். அப்படியே அசிட் இவர் அரிச்சிட்டா, அப்படி அவர் செத்து போயிடுவார். சமுத்திரத்து நடுமையாக ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். ஆகிய இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். எவ்வளவு நஷ்டம் தான் வந்தாலும், எவ்வளவு பிள்ளைகள் சாட்ட பண்ண நம்ம ஆண்டவர் நோக்கி நிற்கணும். பிரியமானவர்களே, இவருக்கு பெரிய காரியம் ஆண்டு செஞ்சாங்க. ஆனாலும் இவர் அந்த காரியத்தை என்னாதபடி திருப்பி மீன் வயிற்றுல போயிட்டார். அங்கிருந்து ஆண்டு நோக்கி ஜெபம் பண்ணார்.
ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர், என் ஆத்துமா என்னை தோய்ந்து போகிறேன், கர்த்தரை நினைத்தேன் அப்படிங்கிறார். உங்களுக்கு என்ன காரியம் கஷ்டமா இருக்கோ, வருத்தமா இருக்கோ, நஷ்டமா இருக்கோ, கர்த்தரை நினைக்கணும். யோனா புஸ்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரை நினைக்கிறார். அது வர சீரியஸா நினைக்கல. என்னதான் நடக்கும், ஆண்டவர் மன்னிப்பார், என்ன நினைச்சாருன்னே தெரியல. ஆனா 2ஆம் அதிகாரத்து முதல் அதிகாரம் ரொம்ப தைரியமா இருக்கிறதுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டார். 2ஆம் அதிகாரத்தை நான் கர்த்தரை நினைச்சேன். ஏன் நினைக்காரா? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல யோனா 2:7 என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில். மீன் வயிற்றுல போவதுக்கு முன்ன வர ஆத்மா நல்லா இருக்கு, தூங்கிட்டு இருக்கா, என்ன சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. மீன் வயிற்றுல போன உடனே அவர் ஆத்மா அவர்கிட்ட தோய்ந்து போயிட்டு. நம்மளும் கூட ஒருவேளை கேட்காம இருந்திருக்கலாம். கடைசி நம்ம கஷ்டத்துல மாட்டிக்கிட்டா நம்ம இந்த வசனத்தை வந்து நம்ம ஜெபிக்கணும். யோனாக்கு இறங்குனீங்களே, எனக்கும் இறங்கும் ஆண்டவரே. என் ஆத்துமா என்னில் தோய்ந்துட்டு, மாம்சம் அப்படி இருக்கும், சாப்பாடு கொடுத்தா அமைதியான மாம்சத்துக்குள்ள ஆத்மா இருக்கு பெரியமானங்களே. அதுதான் ரொம்ப சோர்ந்துரும். யாராவது நம்மளை ஏசனா முதல்ல ஆத்மா தான் பாதிக்கப்படும், அடுத்ததான் சரீரம் பாதிக்கப்படும். அடிப்படி சண்டை வந்த பிறகு தான் சரீரம் பாதிக்கப்படும். ஆத்மா இங்க யோனா தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்படிங்கிறார். அவர் ஆத்துமா அவர்கிட்ட தோய்ந்து போயிட்டு வெளியில வர முடியலையே, நான் மீன் வயிற்றுல இருக்கிறேனே வெளியில வர முடியலையே. அப்போ கர்த்தரை நோக்கி நினைக்கிறார். நீங்களும் கூட உங்களோட காரியத்தை கர்த்தரை நோக்கி நினைங்க. அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. மெய்யாய் மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் போக்கை கிருபையை போக்கடிக்கிறார்கள். மாயை ஒண்ணுமே இல்லை. தேவன் இல்லாத இடம் அது மாயை பிரியமான. ஒரு இடத்துல தேவன் இல்லையா அது மாயை. ஒரு பிரயாணத்துல தேவன் இல்லையா அது மாயை. மாயை பின்பற்றுறவங்க தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். யோனா கிருபை கொடுத்தாரு, ஆனா அவர் பிடிச்சுக்கிட்டாரு, ஆனா சாகல. இன்னைக்கு ஆண்டு கிருபை கொடுக்குறேன். கிருபைனா இறக்கம், தயவு, வருமானம், நஷ்டம் வராதபடி பாதுகாக்கிறது கிருபை. ஆண்டவர் நம்ம மேல வைக்கிற இறக்கம் கிருபை பிரியமானவர்களே. நம்ம மேல அன்பா இருக்கிறது கிருபை. அதை நீங்க ஒண்ணுமே இல்லாததுக்கு நீங்க மாயை பின்பற்றுனீங்க அப்படின்னா அந்த கிருபை உங்களுக்கு கிடையாதுன்னு யோனா சொல்றார். நானோ அவன் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தங்களை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றேன். கர்த்தர் மீன் கட்டலிட்டா மீன் வந்து காட்டிட்டு மீனின் வயிற்றுல உட்காந்து பொருத்தனை பண்ணார். கஷ்டம் வந்தவரை பொருத்தனை பண்ணார். நீங்களும் கூட பொருத்தனை பண்ணா. டெய்லி ஜபிப்பேன், வாரம் உபாசம் இருப்பேன். இது வந்து பொருத்தனை, அதை கண்டினியூஸா செய்யணும். அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யோனா மீன் வயிற்றுல போன பிறகு என்னமா நான் இப்படி உங்களுக்கு கீழ்படியா போக மாட்டேன்னு சொன்னாரோ என்னமோ தெரியல, நான் பொருத்தனை பண்ணினேன்னு சொல்றார். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். பொருத்தனை பண்ணிருக்காரு, செலுத்துறாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, யோனா துணிகரமா இருக்கிறாரு, நான் தான் செஞ்சேன்னு சொல்றாரு. அதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். மாலுமிட்ட கப்பல் ஓட்டிக்கு சொல்றாரு நான் செஞ்சேன், அதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு நம்ம மனுஷன்கிட்ட சொல்றோம், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் வந்து நினைவுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். நினைவுக்கு போகணும். தர்சிஸுக்கு போறாங்க, நான் நினைவுக்கு போறேன், தர்சிஸுக்கு போகலாம். தர்சிஸ் செழிப்புள்ள பட்டணம், நினைவே பாவம் நிறைஞ்ச பட்டணம், இஸ்ரவேலர்களை பார்க்கிற ஒரு பட்டணம். ஆண்டவர் சொன்னா நம்ம செஞ்சிடணும், யாரையும் நம்ம பாய்க்க முடியாது. நினைவுக்கு போய் சொல்லிடும். நினைவே பட்டணத்தார் வந்து தேவனை அறியாத ஜனங்கள், அதனால நான் போக மாட்டேங்கிறார். ஆண்டவர் சொன்னா சரி. ஆண்டவர் வந்து எல்லாவற்றுக்கும் மேலானவர். உடனே போனா இவருக்கு இந்த கஷ்டம் இல்லை, இவர் உடனே போவாதனால இவர் கஷ்டப்படுத்தார். கஷ்டத்திலிருந்து இவர் திருப்பி நான் போறேன்னு சொன்ன உடனே திருப்பி ஆண்டவர் விடுதலை பண்ணார். திருப்பி இவர் நினைப்பட்டதுல வந்து பிரயாணம் பண்ணி சுவிசேஷம் அறிவிக்கிறார். இதுல என்ன காரியம், முதல்ல என்ன அற்புதம் அப்படின்னா, கப்பல் வந்து அங்க கடல் கொந்தளிப்பு நிக்குது, கப்பல் உள்ளவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இங்க என்ன அற்புதம் நடக்குது அப்படின்னா, அங்க ஒரு அற்புதம் அந்த ஊழியக்காரர் மூலமா நடந்துச்சு. அதனால தேவன் மனுஷனுக்கு இந்த தேவ ஊழியக்கார கெஞ்சி அனுப்புறார். ஓயா திருப்பியும் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாயிட்டு. ஃபர்ஸ்ட் வந்துச்சு கீழ்ப்படல, ஆனால் ஆத்மா ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி நினைவுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்ய போறாங்க. 120,000 பேர் அங்க இருக்கிறாங்க. நினைவுக்கு போறார் யோனா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நினைவுக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாணமான விஸ்ரமண மகா பெரிய நகரமாக இருந்தது. அப்போ யோனா சொல்றார் 40 நாள் உண்டு, அப்போது நினைவு கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். யோனா தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறார். இன்னும் 40 நாள் நினைவை கவிழ்க்கப்படும், நீங்க மனம் திரும்புங்க, அப்படி நடக்காது, அப்படி சொல்லல. இது சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு, இறக்கமே இல்லாம சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் அவர் மூலமா ஆண்டவர் ரட்சிக்கப்படுறாங்க.
அப்பொழுது நினைவேல் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த புஸ்தகத்துல ஒரு விசேஷமான அற்புதம். கடல் கொந்தளிக்குது, அது அமர்ந்து நிக்குது, அங்க ஆத்மா ரட்சிக்கப்படுறாங்க கப்பல் உள்ளவங்க. அடுத்தாலும் இந்த இவர் யோனா மூலமா இந்த நினைவேல் உள்ள ஜனங்கள் தேவனை உடனே விசுவாசிக்காங்க. யோனா ஒரு ஆண்டு எப்படி வரம் கொடுத்திருக்கா, இவர் சொல்றாரு, ஐயா 40 நாள் இந்த நினைவுப்பட்டம் அழிஞ்சிரும். உடனே அங்குள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் பண்ணி இந்த செய்தி நினைவில் ராஜாவை கேட்டினது. அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரட்சிப்பை உடுத்தி கொண்டு சாம்பலை உட்கார்ந்தார். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவில் இருக்க மனுஷருக்கு மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் பாருங்க, மிருகத்துக்குலாம் சொல்றாங்க. ஒரு இடத்துல ஒரு ஆசீர்வாதம், ஒரு கீழ்ப்படுதல் வேணும் அப்படின்னா மிருகத்துக்கெல்லாம் சொல்றாங்க. இன்னும் பச்சை பிள்ளைகள் கூட சொல்றாங்க. பெரியமானவர்களே, இந்த யோனா புஸ்தகம் ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த யோனா புஸ்தகம் நினைவே பட்டத்தால் அவங்க மனதில் அந்த நிமிஷத்துல ஆண்டவர் அழிக்கிற, பின்னால வேற காரியம் நடக்குது. அந்த நாட்கள்ல ஆண்டவர் அழிக்கிற, திருப்பி என்ன நடந்துச்சுன்னு பின்னால பார்க்கலாம். இந்த ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவர் நினைவே பட்டத்தாருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுறார். அழிவிலிருந்து மீட்கப்படுதாங்க. நம்முடைய வாழ்க்கையில அழிவு வருவாங்க, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில அழிவு வரும். ஆனா அதை நம்ம தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா உடனே ஆண்டவர் சத்தத்தை கேட்க செவி கொடுக்கணும். நீதிமன்றம் 1ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நீதிமன்றம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், எனக்கு செவி கொடுக்கணும் எவனோ விக்கினம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். இவருக்கு விக்கினம் வந்துச்சு, ஆபத்து வந்துச்சு. ஆனா அவருக்கு செவி கொடுத்தா ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். நீதிமொழி எழுதப்பட்டிருக்கு. இங்கு இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுதாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நினைவே பட்டத்தை ஆண்டவர் அழிக்கல. மனுஷர் மிருகங்களும் ரெட்டிப்பு உண்டாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உரத்த சத்தமா கூப்பிட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை வருதா, வீட்டை அடைச்சிட்டு ஜெபிங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு எமலாமோ மைக்கில் கத்துதான். ஆனா நம்மளுக்கு தேவை வரும்போது வீட்டுல நம்ம சத்தமா ஜெபிக்கும் பொழுது, எபிரேயரில் சொல்லப்பட்டு தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கிற நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு இயேசுவை ஜெபித்தாங்களாம். இன்னைக்கு சத்தமா ஆராய்ச்சா தப்பு சொல்றாங்க. ஆனா நம்ம உரிமை உண்டு. இந்த ஜனநாயக நாண்டு நம்ம சத்தமா ஜெபிக்கலாம், சத்தமா ஆராதிக்கலாம். இங்க பைபிள் அதான் சொல்லுது, மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலும் கொடுமை விட்டு திரும்பவும் கடவர்கள். அப்படி சொல்லி சத்தமா ஜெபிக்கிறாங்க. அங்க ஆண்டவர் அவங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவங்களை மன்னிக்கிறார். ஒரு தேவ மனிதர் மூலமா லட்சத்துக்கு அதிகமானவே தேவன் மன்னிக்கிறார். நீங்க ஒருவேளை ஊழியக்காரங்களா இருக்கலாம், அவங்க மூலமா பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்வார். ஆனா தேவனுடைய சமூகத்தை விட்டு போவாதுங்க. போனாலும் அவரை நினைங்க. அவர் நீங்க போனாலும் தேவன் உங்களை விட, நீங்க உண்மையா இருந்தா அவங்களை தேவன் விட மாட்டார். இந்த யோனாவை பிடிச்ச மாதிரி பிடிச்சு யோனா மூலமா திருப்பி அவருடைய வேலையை செஞ்சு முடிக்கிறார். அங்க ஒரு ஆமணக்கு செடி வருது. இவருக்கு இப்ப இஷ்டமே இல்லை இந்த நினைவுக்கு ரட்சிப்பு வருது. ஆனா ஒரு சின்ன செடி மூலமா ஆண்டு ஒரு காரியத்தை அவர் காட்டுதார். இந்த செடி நிமித்தம் நீ பரிதபிக்கிறே அப்படி சொல்லி தெளிவுபடுத்துறார். பிரியமானவர்களே, இந்த யோனா புஸ்தகத்தை நீங்க வாசிங்க. உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு விடுதலை செய்வார், உங்களுக்கு செழிப்பை கட்டளையிடுவார். யோனாவை ஆசீர்வதித்த தேவன், யோனா மூலமா அழிவை நிப்பாட்ட தேவன், யோனா மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க. பிரியமானவர்களே, அற்புதம் நடந்தது. கடல் கொந்தளிச்சு அப்படியே நினைச்சு குடும்பத்துல கொந்தளிப்பு இருக்கா, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. தண்டனை வந்தவரை கூப்பிடாங்க, அதுக்கு முன்னாலே கூப்பிடுங்க. இல்லைன்னா தண்டனை இருந்து யோனா கூப்பிட்டார், மீன் வயிற்றிருந்தாங்க. இதெல்லாம் அற்புதம். ஆண்டவர் வாயினால சொன்னது. இந்த சந்ததியாருக்கு யோனாவின் அடையாளம் இருக்குன்னு சொல்லப்படுறது. யோனாவின் அடையாளம் 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தார், பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் உண்மை. பிரியமானவர்களே, நம்புங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோனா தண்டனையில் இருக்கும்பொழுது ஏற்றுக்கொண்டார். நீங்க அப்படி இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு காரியத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளின் காரியத்தை ஆசீர்வதிப்பார், தொழிலை ஆசீர்வதிப்பார், வண்டியோ மற்ற காரியம் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய சமூகத்திலே இருங்க. எங்கெல்லாம் நீங்க அவர் நினைக்கீங்க, ஜெபிக்கீங்களோ, உண்மையா இருக்கீங்களோ, அவருக்கு உண்மையா இருக்கீங்களோ, அது தேவனுடைய சமூக. பிரியமானவர்களே, அதிலே இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த யோனா புஸ்தகம் நீங்க ஆராய்ங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க இன்னும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவ சமூகத்தை விட்டு விலகக்கூடாது, உண்மையா இருக்கணும். கடைசி நேரத்தில் போய் ஜெபிச்சோம் அப்படின்னா தண்டனையில் இருப்போம் நம்ம. அதனால முன்கூட்டியே ஜெபிங்க. வருமுன் காப்போம், முன்கூட்டியே ஜெபிங்க. ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அழிவிலிருந்து விடுவிக்கப்படுவீங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க.
நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே, இந்த யோனா மூலமா கடல் கொந்தளிச்சது, அது அமர்ந்தது, அதை பார்த்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. திருப்பி நினைவுக்கு போன அங்குள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. பெரிய ஆண்டவர்